உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நல்லா இருக்கையா. வணக்கம்மா. வாங்கம்மா. ஆமா வாங்க போங்க போங்க. சரி போங்கம்மா. வாங்கப்பா வாமா. உள்ள போங்க. வணக்கம். போன வருஷம் நீங்க போட்ட குஸ்தி சண்டை இன்னும் கண்ணுக்குள்ள நிக்குது. அப்படிங்களா? திரும்ப போட்டுடலாம், விடுங்க. வாங்க. வாமா வாங்கப்பா வாமா. அப்பா இங்கே இருங்க, ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வரேன். ராணி, முத வேலையா நலங்கு வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த ஏற்பாடெல்லாம் நீ இருந்து பாத்துக்கோமா. சரிம்மா, அதெல்லாம் அசத்திடுவோம்மா. இன்னும் வாழைகளை வரலையாமா? வரலையா? இப்ப நாம கொஞ்சம் பேர் தானே இருக்கோம், பக்கத்துல வாங்கி சமாளிச்சிடலாம். இந்த முனையில தான் கடை இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அட ஆண்டி, நீங்க அதுக்கு இதுக்குன்னு ஓடாதீங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எத்தனை இலைன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு 50 இலை வாங்கினா போதும். சரிங்க ஆண்டி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். வேணி, இங்க வாய. என்ன ராதிகா? ஒரு நிமிஷம் இங்க வா. ஒரு நிமிஷம் இரு, என்னன்னு கேட்டுறேன். என்ன ராதிகா? உனக்கு விஷயம் தெரியுமா? கவனமா இரு, அத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். சரியா? அத்தா, இது என்ன சோதனை? எங்களை ஏமா இப்படி சோதிக்கிற? எங்களை மொத்தமா கைவிட்டுட்டியே. வீட்ல யாரையும் காணுமே, எங்க போயிருப்பாங்க? பொம்மி, நீதான் இந்த வீட்டோட கொலை வழக்கு. கொலைசாமி தெய்வம் எல்லாம் சொல்றாங்க. நீ செத்து போனா கூட இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் காப்பாத்துறியாமே. சித்தார்த்துக்கு ஒண்ணுனா வந்து நிப்பியாமே, அதே மாதிரி அந்த கிழவனுக்கு ஒண்ணுனா வந்து நிக்கிற. அப்புறம் அந்த ராணிய சும்மா சொல்லக்கூடாது. உருவத்துல மட்டும் ஒண்ணு மாதிரி இல்ல, நீ இல்லாத குறையும் தீக்குறாளே. அவ உசுர கொடுத்து இந்த குடும்பத்துல உள்ளவங்களை பாத்துக்கிறா. ஆனா இனி இல்ல, இனி யார் வந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாத்த முடியாது. எல்லா பொண்ணுங்களும் சுமங்கலியா சாகணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா ராணிய கர்ப்பவதியாவே சாவடிக்க போற. அப்புறம் உன்னோட சித்தார்த் இப்போ ராணியோட சித்தார்த், நாளைக்கு அவன் என்னோட சித்தார்த்.
அவனோட ஜாதகத்தால நானும் அவனும் ஒண்ணு சேர்ந்து இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த இச்சாதாரியா இருப்பேன். அதனால நான் அவனை எடுத்துக்குவேன். இதெல்லாம் பாக்குறதுக்கு நீ உயிரோட இல்ல. நீ இல்லாதது கூட நல்லதுதான். இல்லனா என்னோட லிஸ்ட்ல உன்னையும் சேர்த்துக்கணுமே. நான் இருக்கிற வரைக்கும் இது எதுவுமே நடக்கவும் நான் விட மாட்டேன். இங்க ஏதோ செம வைபா இருக்கிற மாதிரி தோணுது. ம். ஆமா, உன்னோட ஆன்மா தான் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி உன்னோட வைப் இந்த ரூம்ல இருக்கு? அது எப்படி சாத்தியமாகும்? ராணிக்கு ஆதரவா இருந்த பொம்மைய ஹிட்டிஸ்ட் ஏவல வச்சு அழிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல லாரா, பொம்மைய கொல்றதுக்காக என்கிட்ட ஹெல்ப்பா ஹிட்டிஸ்டுங்க என்கிட்ட ஒரு மீனை கேட்டு வந்தாங்க. அந்த மீன் ராணியோட ரூம்ல தான் இருக்கு. அதை எடுத்து அவங்க கிட்ட ஒப்படைக்க நானும் டைம் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனா அந்த மீனுக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் அந்த ஹிட்டிஸ்ட் மதகுரு கூட எனக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டாரு. ஆமா தமனா, அந்த வகை மீனுங்களாம் நடக்க போறத முன்கூட்டியே கணிச்சு அதுக்கேத்த மாதிரி தண்ணியோட நேரத்தை மாத்தி காட்டி கொடுக்கும். அப்படியா? அப்போ அந்த மீனை வச்சுதான் ராணி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுட்டு உஷாராயிடுறாளா? உன்னை பத்தி தமனா நிறைய சொல்லிருக்கா. அந்த மீன் தான் நீயா? இச்சாதாரி தான் இந்த அறைக்குள்ள வந்திருக்கிறது. அது ஆபத்தானதுன்னு சொல்றதுக்கு தண்ணி கலர மாத்தி காட்டுறியா? இப்பவே உன்னை பொண்ணு வீசுற. மல்லிகா, வேணி எல்லாரும் அங்கதான் கிளம்பி போயிருக்கீங்களா? வரேன். இப்ப மட்டும் நீ இருந்திருந்தா இதெல்லாம் பார்த்து சும்மா இருந்திருப்பியா? வந்து என்கிட்ட சண்டை போட்டிருப்பல. அங்க போய் மொத்த பேரையும் நான் அழிக்கிறேன். ஒண்ணு மறந்துட்டேன். ஒரே அடியா அடிச்சு உன்னை நான் உடைக்கிறேன். யார் நீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.